ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இது வந்து எங்கள் பாட்டி வீடுனா எங்கள் தாத்தா வீடு. தாத்தா பிறந்து வளர்ந்த வீடு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இந்த ஊர்லேயே வந்து ஃபஸ்ட்டு கட்டின வீடு எங்கள் தாத்தா வீடு தான். ஸோ இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரூமும் இருக்குது. அதையும் வந்து நான் உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் அந்த காலத்து வந்து ஆட்டங்களும் இதில் இருக்குது. ஸோ எல்லாமே கொஞ்சம் பட்டி டிக்கரிங் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே காமிக்கிறேன் வாங்க. ஸோ பாட்டி வீடு என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஸோ இங்கே வந்து நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுமே வந்து இங்கே தான் வரும். ஸோ இங்கே தான் வந்து குடம் அது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வண்டி ஒன்று நிற்குது. ஸோ இந்த பாட்டி வந்து மேக்ஸிமம் வந்து அம்மா வீட்டில் இருப்பாங்க, இல்லை மாமா வீட்டில் இருப்பாங்க. இங்கே வந்து கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. ஸோ இங்கே வந்து பாத்திரம்லாம் கழுவோம்ல, அதெல்லாம் வந்து இங்கே தான் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு டேபிள் ஃபேன் இருக்குது. ஸோ இங்கே டேபிள் ஃபேன் இருக்குது. இது வந்து கிச்சனு. ஸோ இந்த வீடு வந்து இப்போ வந்து ஒரு 10 வருஷம் ஆகுது இது இப்படி கட்டி. ஸோ இது வந்து வந்து இந்த இடம்லாம் வந்து தொழுவமாக இருந்துச்சு, அப்படி தான் இருந்துச்சு. இப்போ வந்து இங்கே மசாலா ஜாமான் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து மண் தரை தான், அங்கே வந்து அடுப்பு. ஸோ இப்போ இங்கே வந்தோம்னா நான் எதுவுமே பண்ணல, ஆல்ரெடி ஆச்சி எப்படி வச்சுருப்பாங்களோ அப்படியே தான் நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ இங்கே வந்து ஒரு ரூம் மாதிரி. ஸோ வந்து இதில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இங்கே கொஞ்சம் பாத்திரம், இந்த பாத்திரம்லாம் நாங்கள் வரும்போது யூஸ் பண்ணுவோம். இந்த கீழே இருக்க அண்டெல்லாம் பாருங்கள். ஸோ இதுவும் வந்து ஃபுல்லாகவே வந்து தட்டு. இப்போ வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம். எங்கள் வீட்டில் இருந்து எல்லோரும் வந்தாங்கன்னா எங்கள் மாமா அத்தை எல்லாமே வருவாங்க. அப்போ வந்து இந்த பாத்திரம், இந்த வட்டா இதெல்லாம் வந்து சாப்பாடாக்க பிரியாணி செய்ய அதுக்கெலாம் யூஸ் ஆகும். அப்போ தான் எடுப்போம். ஸோ அங்கே வந்து நம்ம வெளியே வந்துடுவோம். ஸோ இங்கே இந்த கதவை பாருங்களேன். இந்த கதவு வந்து எப்போ உள்ள கதவு பாருங்கள். எங்கள் அம்மா பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இருக்குது. அப்படி பார்த்தா ஒரு 55 அதுக்கு முன்னாடியும் இருக்குது. எங்கள் தாத்தா வாழும்போதே இந்த வீட்டில் தான் வளர்ந்தாங்க. அப்போனா பார்த்துக்கோங்க எத்தனை வருஷம் ஆகுதுன்னு. ஸோ எங்கள் தாத்தா இப்போ இல்லை. ஸோ அவங்க இருக்கும் போதே அவங்க பிறந்து வளர்ந்த வீடு. இப்போ எங்கள் அம்மாக்கே வந்து 50 வயசு ஆகுது. ஸோ அவங்க பிறந்து வளர்ந்தாங்க. இப்போ எனக்கு வந்து 25 வயசு ஆகுது. இப்போ எனக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் மண் தரை. இது மட்டும் போட்டிருக்காங்க, அந்த சிமெண்ட் தரை மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஹாலு. ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி திண்ணை வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து திண்ணை வந்து வச்சுருக்காங்க. இந்த இது மட்டும் 10 வருஷம் இது கட்டினாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஆடு மாடு இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ ஒரு 15 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் பிறந்து கரெக்டாக 15 வருஷம் ஆயிடுச்சு. இந்த இடத்த மட்டும் கட்டினாங்க. இது பேர் என்ன, கிச்சனு. இந்த கிச்சனை மட்டும் கட்டியிருக்காங்க. அந்த உள்ளே இருந்துச்சு ரூமு. இந்த ரூம் எல்லாமே வந்து ஆல்ரெடி இருந்தது தான். ஸோ ஆல்ரெடியே நமக்கு இருந்துச்சு. இந்த கதவு வரைக்கும் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து தொழுவமாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு, ஆடு மாடு அதெல்லாம் வந்து வளர்க்குறது. இங்கே வந்து ஒரு கட்டில் ஒன்று போட்டிருக்கோம், ஒரு சேர் ஒன்று போட்டிருக்கோம். இங்கே ஒரு திண்டு இருக்குது. ஸோ இங்கே ஒரு கட்டில். இப்போல்லாம் இந்த மாதிரி கட்டில் தானே இருக்கும். ஸோ இங்கே ஒரு கட்டில் இருக்குது. இப்போதைக்கு ஒரு கலைஞர் டிவி ஒன்று இருக்குது. ஸோ வந்து இது எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ இதில் என் ஃபோட்டோவும் இருக்குது, அப்போ உள்ளது. ஸோ வந்து அப்படியே இருக்குதுங்க. ஸோ இதுதான் எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ. ஸோ இதுதான் இதுதான் வந்து நான். இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு தம்பி, இவன் வந்து செகண்ட் தம்பி. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபோட்டோ. ஸோ இது எங்கள் மாமா, இது வந்து எங்கள் 2 சித்தி, இது கடைசி மாமா வந்து மேரேஜு. ஸோ இது 2ஆம் மாமா மேரேஜு. ஸோ கொஞ்சம் ஃபோட்டோ தான் இருக்குது, அது எல்லாமே அவங்கவுங்க வீட்டில் இருக்குது. இது மட்டும் எங்கள் தாத்தா வந்து எங்களை வந்து பார்க்கும்போது வந்து எடுத்துகிட்டு போனாங்க.
ஸோ என் குடும்ப ஃபோட்டோ எல்லாமே வந்து இங்கே இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அப்படியே வந்துட்டிங்கன்னா இங்கே கிரைண்டர் இருக்குது, முதலேருந்து இருக்குது. ஸோ ரொம்ப பழைய காலத்து கிரைண்டர். இதுவுமே வந்து இந்த ட்ரங்கு பெட்டிலாம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த இது இருக்குது, கொஞ்சம் ஆச்சி துணியெலாம் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் அலமாரி மாதிரி. அப்போல்லாம் வந்து எங்கள் பீரோ இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே பீரோலாம் கிடையாது, இப்படி தான் இருக்குது. ஏன்னா பாட்டி மட்டும் தான் இருக்காங்க. ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம் அப்படிலாம் வந்தோம்னா ஸோ வந்து நாங்கள் வந்து இங்கே இருந்துட்டு அப்புறம் கிளம்பிடுவோம். ஆச்சியுமே வந்து மோஸ்ட்லி அங்கே தான் இருப்பாங்க. இங்கே வந்து எப்பயாவது 2-3 நாள் வந்து ஏதாவது கோயில் இங்கே கொடை அந்த மாதிரி திருவிழா அப்படின்னா வருவாங்க. வந்து 1 மாதம் இருந்துட்டு திரும்பி வந்து அங்கே வந்துடுவாங்க. ஸோ இந்த படிக்கட்டு வந்து தெரியுமா உங்களுக்கு? ஸோ இதுக்கு வந்து வந்து மரக்கட்டையில் இருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் இது பண்ணலை. இப்போ வந்து நாங்கள் இது போட்டிருக்கோம். ஸோ இது வந்து இப்படி இருக்குங்க. இப்படி வந்து இப்படி திறக்கணும். திறந்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காதுங்க. பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பாத்திரம் எல்லாமே வந்து கொஞ்சம் கிடக்கு. ஸோ மேலே வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து கதவு இருக்குது. ஸோ இது ஒரு ஜன்னல் இருக்குது. ஸோ வந்து அப்போ உள்ள ஜன்னல் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஜன்னல் வந்து அந்த காலத்தில் உள்ள ஜன்னல். அது அப்படியே அதே மாதிரி பூட்டிடுவோம். இது வந்து இப்படி திறந்தே இருக்கும். அதில் ஆச்சு வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வச்சாச்சு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது, இந்த மாதிரி குத்து விளக்கு. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு அப்படியே எங்கள் ஆட்சிக்குள்ளது அது எல்லாமே வந்து அப்படியே இருக்குது. ஸோ இப்படிங்க கீழே பார்த்தா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பயமாக இருக்கா? ஸோ இதை வந்து இப்படி பூட்டிக்கணும். நாங்கள் இப்படி தான் இங்கே தான் வந்து நாங்கள் ஜாலியாக உட்காந்து இங்கே பாய் விரித்து போட்டுருவோம். பாய் விரித்து போட்டுட்டு நல்லா இந்த ஜாலியாக வந்து இங்கே என்ஜாய் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இங்கே வந்து எல்லா குட்டீஸும் மேலே ஏறிட்டு உட்காந்து ஜாலியாக இருப்போம் இங்கே வந்தால். ஸோ இறங்க கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து சரசரன்னு இறங்கிதான் சரசரன்னு ஏறிடுவேன். ஸோ அதே மாதிரி தான் இப்படி ஒவ்வொரு படியாக வந்து இறங்கிக்க வேண்டியதான். ஸோ இது வந்து ஃபுல்லாக ஹாலு. ஸோ இங்கே வந்து நாங்கள் ரிலேட்டிவ் எல்லாம் வந்தாலுமே வந்து நாங்கள் இங்கே படுத்துக்குவோம். செம்ம ஜாலியாக இருக்கும். இங்கேயும் வந்து கொஞ்சம் தான் இடம் இருக்குது. அதுபடி எங்களுக்கு வந்து இது ரொம்பவே தாராளம் தான். எங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்குன்னு பார்க்குறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ உள்ள வீடு, இப்படி கிராமத்து வீடு. ஸோ இதில் வந்து லெட்டினும் பாத்ரூமும் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு தொட்டி மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, அந்த இதுதான் இருக்குது. ஸோ பாத்ரூம் எதுக்கு காட்டிட்டு அதனால் காட்டலை. இந்த தொட்டி வச்சுட்டு தண்ணி ஊற்றுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இதான் வந்து எங்கள் பாட்டி வீடு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான வீடு. எங்கள் அம்மா எல்லாருமே வளர்ந்து பிறந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த வீடு. ஸோ இப்போ வந்து நாங்கள் இருக்கோம், இடத்துல எங்கள் பிள்ளைங்க இருக்கோம். ஸோ இப்படி ஜென்ரேஷன் வளர்ந்துட்டே இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.